பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் பள்ளி முடிந்ததும் குழந்தைகளின் முக்கிய வேலை இதுதான். பள்ளி சென்று மாலை 5 மணிக்கு வீடு திரும்பும் முகமது தாஹா இந்த நீளமான வரிசையில் நின்று பல மணி நேரம் காத்திருந்து தண்ணீரை சேகரிக்கிறான். இங்கு கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. சில நேரங்களில் தண்ணீர் விரைவில் தீர்ந்துவிடும். அதனால் கூடுதல் நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி காத்திருந்து கிடைக்கும் தண்ணீர் சில நேரங்களில் மண் கலந்து வருகிறது. இதனால் உடல் நலன் பாதிக்கப்படுகிறது. தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதால் டேங்கர்களுக்கு மிகப்பெரிய சந்தை உருவாகியுள்ளது. இதனால் தண்ணீர் விலை கட்டுப்பாடு இல்லாமல் உயர்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானில் ஒரு குடும்பம் 20% வருமானத்தை தண்ணீருக்காக செலவு செய்கின்றன. நிலத்தடி நீர் ஒழுங்குமுறைகளை பாகிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்லாமாபாத்தில் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு போன்ற திட்டங்களையும் அறிமுகம் செய்துள்ளது. ஆனால் புதிய திட்டங்களை வெளியிட்டதோடு நின்றுவிடாமல் அதனை துரிதமாக நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இந்த தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்து பாகிஸ்தான் மீள முடியும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.